ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான டிஃப்ரெண்ட்டான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். மீல் மேக்கர் வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேக வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்லெட் நல்லா வரும். இப்போ இதை தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இப்படி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அந்த சுடுதண்ணியில் நமக்கு தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆயிரும். அதை நம்ம தனியாக அடுப்பில் வச்சு வேக வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த மீல் மேக்கர் நமக்கு டபுளாகி குக் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு மீல் மேக்கரை நான் எடுத்து உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இது தண்ணிக்கு மேலேயே இருக்கும். அதை நம்ம உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா தான் நம்மளோட எல்லா மீல் மேக்கரும் நல்லா குக்காகி வரும். அதனால் நல்லா ஒரு கரண்டி வச்சு இப்படி கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து டபுளாகி நமக்கு கிடச்சிருக்கு. இதை தொட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கட்டி மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறம் பஞ்சு மாதிரி ஆயிரும். அப்படி ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. தண்ணியை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இதுக்கு தேவையில்லை. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாலே போதும். தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான பிரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். 3 பிரெட் எடுத்து அதை மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தண்ணியாக கலந்துட்டீங்க அப்படின்னா நம்ம கோட் பண்ணும்போது தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸே போட்டாலும் பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். அதே கெட்டியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதோட லேயரே ரொம்ப பெருசாக ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அது தனியாக கெட்டியாக இருக்கும். அதனால் பார்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் நாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசால் பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லி நிறைய எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லெமனுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கட்லெட்டுக்கு எப்போயும் ரெடி பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை மைதா மாவு பேஸ்ட்டில் ஒரு கோட்டிங் எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் இதை கோட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு டைம் மட்டும் நாம் இதை செஞ்சால் போதும், 2 டைம் நீங்கள் இது மாதிரி செய்ய தேவையில்லை. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாகணும். நீங்கள் மிதமான சூடில் போடக்கூடாது, போட்டால் தனியாக பிரிஞ்சிரும். அதனால நம்ம பூரிக்கெல்லாம் எண்ணெயை சூடு பண்ணுற மாதிரி நல்ல சூடில் இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் கட்லெட்டை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நீங்கள் உடனே திருப்பக்கூடாது. அடியில் நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பணும், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். அதை நல்லா குக் பண்ண விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பும் போதே உங்களுக்கு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உடையாமல் நமக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். மெதுவாக இந்த மாதிரி ஒன்றொன்னா திருப்பி போடுங்க. ஒரே சமயத்தில் நிறையா சேர்த்தாதீங்க. அகலமான கடாயாக இருக்கனால நான் 4 சேர்த்துருக்கேன். நமக்கு திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு ஒரே மாதிரி கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரே கலரில் சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை ட்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான மீல் மேக்கர் கட்லெட் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், வெளியே நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நமக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக குக்காகி கிடச்சிருக்கு. பாருங்கள், அவ்வளோதான், டேஸ்டான சூப்பரான மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க டொமேட்டோ சாஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாஸ் கூட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.